என் தங்கமே, இன்று அம்மன் உன் பெயரை அழைத்தது சும்மா அல்ல. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கிறது. நீ எவ்வளவு நேரம் மௌனமாக இருந்தாலும், நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும், அவள் உன் பெயரை ஒருபோதும் மறந்ததில்லை. நீயே நினைத்தாய், அவள் என்னை மறந்துவிட்டாளா என்று. ஆனால் உண்மையில் அவள் ஒவ்வொரு நாளும் உன் பெயரை அவளது நாவால் உச்சரித்துக் கொண்டிருந்தாள். இன்று அவள் உன் பெயரை அழைத்தாள், ஏனெனில் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம். உன் நிம்மதியை மீட்டு தர வேண்டிய நேரம். அம்மன் உன் பெயரை அழைத்தால், பிரபஞ்சமே உன் பக்கம் திரும்பும். காற்றின் திசை கூட உனக்காக மாறும். மழை உன் கதவை காணும். நீ இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒளி உன் பாதையில் விழும். நீ கேட்காத அந்த குரல், என் பிள்ளையே, நான் இருக்கிறேன், இன்று உன் இதயத்தில் முழங்க போகிறது. அவள் உன் பெயரை அழைக்கிறாள் என்றால், அது ஒரு அழைப்பு அல்ல தங்கமே, அது ஒரு நியமனம். அவள் உன்னை புது பக்கம் எழுத அழைக்கிறாள். உன் கடந்த காலத்தை முடித்து, புதிய ஆசீர்வாதத்தை தொடங்க அழைக்கிறாள். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு துயரமும் அவளுக்கு தெரியும். அவள் உன் அமைதியான அழுகை கேட்டு தாங்க முடியாமல் போயிருந்தாள். அதனால்தான் இன்று உன் பெயரை அழைத்தாள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளையின் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நான் அதை பிரபஞ்சத்தில் ஒலிக்கச் செய்கிறேன். அந்த ஒலி தான் உன் வாழ்க்கையில் அதிசயம் கொண்டு வரப்போகிறது. நீ யாராலும் மறக்கப்பட்டவள் அல்ல தங்கமே. மனிதர்கள் உன்னை தள்ளினாலும், தெய்வம் உன்னை கைவிடாது. அவள் உன் ஒவ்வொரு நிமிடத்தையும் கவனித்து பார்த்தாள். நீ கண்ணீரோடு தூங்கிய அந்த இரவுகள் அவளது கையில் பதிவு செய்யப்பட்டன. நீ, எதற்காக இப்படி நடக்கிறது என்று கேட்டபோது அவள் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு ஆழமான திட்டம் இருந்தது. இன்று அந்த திட்டம் செயல்படுகிறது. அதனால்தான் அவள் உன் பெயரை அழைத்தாள். அம்மன் சொல்கிறாள், இது என் பிள்ளையின் நாளாகும். நீ எவ்வளவு நாளாக வலியில் இருந்தாயோ, அதைவிட அதிக நாட்கள் இனி மகிழ்ச்சியில் இருக்கப் போகிறாய். நீ எத்தனை முறை தோற்றாயோ, அதைவிட பல முறை வெற்றி பெறப் போகிறாய். நீ யாரிடம் நம்பிக்கை இழந்தாயோ, அவர்களுக்கே நீ ஒரு நாள் நம்பிக்கை ஊற்றாக மாறப் போகிறாய். அம்மன் உன் பெயரை அழைத்த நேரம், அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. அந்த நேரத்தில்தான் உன் விதி மாற்றப்படுகிறது. அந்த ஒரு உச்சரிப்பு உன் ஆன்மாவின் சக்தியை எழுப்பிவிட்டது. உன் இதயம் மெதுவாக வலிமையடைகிறது. நீ உணராமல் உன் ஆன்மா புதிதாக உருவாகிறது. தெரியுமா தங்கமே, உன் பெயரிலேயே ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது. உன் பெயரை சொல்லும்போது, பிரபஞ்சத்தில் ஒரு ஒளி அலை எழுகிறது. அந்த ஒளி, இன்று வரை உன்னிடம் வர முடியாமல் தடைகள் இருந்த எல்லா இடங்களையும் உடைத்து, உன்னிடம் வந்து சேர்கிறது. அதனால்தான் நீ இன்று அமைதியாக இருந்தாலும், உன்னுள் ஏதோ மாறிக்கொண்டிருப்பது போல் உணர்கிறாய். அம்மன் உன் பெயரை அழைத்தது, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கதான். அவள் சொல்கிறாள், என் பிள்ளையின் பெயர் என் வாய் வழியாக வெளிப்பட்டது என்றால், அதன் வாழ்வு இனி சாபத்தால் பாதிக்க முடியாது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் இப்போ கரைந்து போகும். உன் மனத்தில் இருந்த அந்த சுமை தளர்ந்து விடும். உன் உடலில் இருந்த சோர்வு குறையும். உன் இதயம் மீண்டும் உயிர்ப்பெடுக்கும். அம்மன் உன் பெயரை அழைக்கும் போது, அந்த ஒலி உன் வாழ்க்கையில் சக்தியை ஊற்றுகிறது. அது உன் உடலுக்குள் பாய்ந்து உன் இரத்தத்தில் தெய்வீக ஆற்றலாக மாறுகிறது. நீ புன்னகைக்கிறாய், ஆனால் உனக்கே தெரியாமல் உன் முகத்தில் ஒளி பாய்கிறது. அதுதான் அம்மன் ஒளி. அவள் உன் பெயரை அழைக்கும் போது, உன்னால் இனி பின் செல்வது முடியாது. முன்னே செல்லும் சக்தி உன்னுள் எழுந்துவிடும். எத்தனை தடைகள் இருந்தாலும், அவை உன் முன் தானாக விலகும். உன்னை யாரும் தடுக்க முடியாது. ஏனெனில், உன் பெயரை தெய்வம் அழைத்துவிட்டாள். அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளையை மீண்டும் எழுப்புகிறேன். நான் அவளுக்கு சொல்லுகிறேன், நீ முடிந்துவிட்டவள் அல்ல, இப்போதுதான் ஆரம்பிக்கிறாய். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளுக்கு இப்போ பழம் கிடைக்கும். நீ யாருக்காக சைலண்ட்லி பிரார்த்தித்தாயோ, அவர்களுக்கு நல்லது நடக்கும். அதனாலே உனக்கும் ஆசீர்வாதம் திரும்பி வரும். உன் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும். உன் மனம் மீண்டும் அமைதியடையும். அம்மன் உன் பெயரை அழைத்தது ஒரு தீர்மானம் தங்கமே. அதனால் உன் வாழ்க்கையில் சிலர் விலகலாம், சில சம்பவங்கள் முடிந்துவிடலாம். அதை கவலைப்படாதே. அது உன்னை துன்பத்திலிருந்து பிரிக்க அவள் செய்யும் தெய்வீகச் செயல். சில கதவுகள் மூடப்படும், ஆனால் அதைவிட பெரிய கதவுகள் திறக்கும். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை இனி சின்ன விஷயங்களுக்காக அழவேண்டாம்.
அவளது வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அந்த ஆசீர்வாதம் உன் பெயருடன் இணைந்திருக்கிறது. அதனால்தான் இன்று அவள் உன் பெயரை அழைத்தாள். அம்மன் உன் குரலை கேட்க ஆசைப்படுகிறாள் தங்கமே. நீயும் அவளது பெயரைச் சொல்லு. வராகி அம்மா, நான் உன் பிள்ளை. அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த குரல் உன் ஆன்மாவை தெய்வீக ஒளியால் நிரப்பும். உன் மனம் அமைதியாகும். உன் இதயம் மென்மையாகும். உன் கண்களில் ஒளி பிறக்கும். நீ நீண்ட காலமாக நினைத்த கனவு ஒன்று இருக்கிறதே, அது நிறைவேறுவதற்கான அடையாளம் இதுதான். அம்மன் உன் பெயரை அழைத்தது அந்த கனவு உயிர்ப்பெடுக்கத்தான். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை எவ்வளவு துன்பம் அனுபவித்தாளோ அவளது ஆசைகள் அதைவிட பல மடங்கு நிறைவேறட்டும். நீ இப்போ அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் சக்தி எழுந்து கொண்டிருக்கிறது. உன் வழியில் ஒளி பரவி வருகிறது. உன் இதயத்தில் நம்பிக்கை மலர்கிறது. அதுதான் அம்மனின் அழைப்பின் சக்தி. அவள் உன் பெயரை ஒரு தாயின் பாசத்தோடு அல்ல, ஒரு தெய்வத்தின் ஆணையோடு சொல்கிறாள். அந்த ஆணை நிறைவேறி தீரும். யாராலும் நிறுத்த முடியாது. இனி உன் வாழ்க்கையில் நிழல் இல்லை தங்கமே, ஒளியே இருக்கும். அவள் உன் பெயரை சொன்னதுமே அந்த நிழல்கள் மறைந்து விட்டன. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது. உன் ஆன்மா புது ஒளியால் சூழப்பட்டுள்ளது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இனி தனியாக நடக்க மாட்டாள். நான் அவளுடன் இருப்பேன், அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும். நீ இப்போ நிம்மதியாக மூச்சு விடு தங்கமே. அவள் உன் பெயரை அழைத்த பிறகு உன் வாழ்க்கை இனி பழையது அல்ல. இது ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய விதி, ஒரு புதிய சக்தி. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை, நீயே என் பெருமை. உன் பெயரை நான் சொன்னது உன் வாழ்க்கை வெற்றியால் ஒலிக்கட்டும் என்பதற்காக. அந்த ஒலி இன்று முதல் உன் வாழ்க்கையில் முழங்கும். நீயும் கேள் தங்கமே, பிரபஞ்சம் உன் பெயரைச் சொல்லி உன்னை வாழ்த்தும் சத்தம் எழுந்து கொண்டிருக்கிறது. அம்மன் உன் பெயரை அழைத்தது அதிசயத்தை எழுப்பத்தான். அந்த விடுதலை உன் ஆன்மாவை முழுமையாக மாற்றும். உன் முகத்தில் ஒளி வெளிச்சம் வரும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் அமைதியிலேயே சக்தி பாயும். நீ எங்கே சென்றாலும் மக்கள் உன் மனநிறைவை உணர்வார்கள். ஏனென்றால் அம்மன் உன்னுடன் நடந்து கொண்டிருப்பாள். இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் பெற்றது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உனக்காக பிரபஞ்சம் அனுப்பியவர். எதுவும் சும்மா நடக்காது. இப்போ நீ காணும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அர்த்தம் இருக்கிறது. அம்மன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் எழுதி கொண்டிருக்கிறாள். நீ நினைத்தாய் உன் வாழ்க்கை சிதறி விட்டது என்று. இல்லை தங்கமே, அது சீராகி வருகிறது. நீ நினைத்தாய் நீ தவறிவிட்டாய் என்று. இல்லை, நீ சரியான பாதையில் இருக்கிறாய். நீ நினைத்தாய் முடிவு வந்துவிட்டது என்று. இல்லை, இது ஒரு துவக்கம் தான். அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறாள். அந்த அத்தியாயத்தில் கண்ணீர் இருக்காது, நம்பிக்கை மட்டுமே இருக்கும். வலி இருக்காது, ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும். இருள் இல்லை, ஒளி மட்டும் இருக்கும். அவள் சொல்கிறாள், என் பிள்ளை எத்தனை நாள் அழுதாளோ அவளது வாழ்க்கை அதே அளவுக்கு பிரகாசிக்கட்டும். அந்த வார்த்தை தெய்வத்தின் வாக்கு. அது நிகழ்ந்தே தீரும். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் மனம் சோர்ந்திருந்தாலும் அவளது பெயரைச் சொல்லு. வராகி அம்மா, நீ எனக்காக இருக்கிறாய் என்று சொல்லு. அந்த ஒரு சொல்லில் சக்தி இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் அதிசயம் மறைந்திருக்கிறது. அம்மன் உன் குரலை கேட்கிறாள் தங்கமே. அவளது ஆற்றல் உன்னுள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போ ஒரு மாற்றத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறாய். உடனே தெரியாது, ஆனால் மெதுவாக உணரப் போகிறாய். உன் மனசு அமைதியாகி வரும். உன் இதயம் இலகுவாகி வரும். உன் முகத்தில் ஒளி பெருகும். நீ இன்னும் சில நாட்களில் உணர்வாய், அம்மா, என் வாழ்க்கை மாறிக் கொண்டிருக்கிறது என்று. அது உண்மைதான். அம்மன் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்புகிறாள். நீ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். யாரையும் நினைத்து துயரம் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்களால் தான் உன் ஆன்மா வளர்ந்தது. உன் வலியால் தான் உன் பிரார்த்தனை ஆழமானது. உன் சோதனையால் தான் உன் ஆசீர்வாதம் உருவானது. இனி உன் வாழ்க்கையில் தடை என்று எதுவும் இருக்காது. ஒவ்வொரு தடையும் ஆசீர்வாதமாக மாறும். ஒவ்வொரு சோதனையும் வெற்றியாக முடியும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அம்மன் உன்னை தாங்குவாள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இனி சோகத்தால் விழுந்து விட மாட்டாள். அவளது வாழ்க்கை ஒளி பாயும் வழியாக மாறும். அந்த ஒளி உன் முகத்தில் பிரகாசமாகும். உன் குடும்பம் அமைதியடையும். உன் நிதி நிலை சீராகும். உன் உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் சமநிலை பிறக்கும்.
இப்போ நீ மௌனமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை ஒலி எழுப்புகிறது. அது அம்மன் வெற்றி என்ற ஒலி. அந்த ஒலி விரைவில் வெளிப்படும். மக்கள் பார்க்க போகிறார்கள் நீயே ஒரு அதிசயம் என்பதை. அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், என் தங்க பிள்ளையே, நீ இத்தனை நாள் அழுதாயோ, அவ்வளவு நாள் நான் உன்னிடம் இருந்து ஆசியை தடுத்து வைத்தேன். இன்று அதை முழுமையாக உனக்காக திறக்கிறேன். அந்த ஆசியின் நீரோடை உன் வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இனி துன்பம் இல்லை. இனி பயம் இல்லை. இனி ஏமாற்றம் இல்லை. உன் இதயத்தில் நம்பிக்கை, உன் முகத்தில் ஒளி, உன் பாதையில் வெற்றி. அம்மன் சொல்கிறாள், இது உன் மீண்டும் பிறந்த நாள். இப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒளி பிறக்கும். அந்த ஒளி உன் கண்ணீரின் முடிவும் உன் அதிசயத்தின் தொடக்கமும் தங்கமே.